மேல் அதிகாரி உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இத்தனை பேரும் மோசமானவனா இருக்கான், அவன் ஒருத்தன் மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்கிறான் பாரு. ஒரு நாள் வரும் அவர்களை பார்க்கிலும் உங்களை கர்த்தர் உயர்த்துவதற்கு அது போதுமானதாக இருக்கும். நீங்க நினைச்ச நேரத்தில் அந்த அந்த உயர்வு வராது. நீங்க என்ன நினைப்பீங்க, நான் இப்படி போயிட்டேன், இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க, எனக்கு உயர்வு வரல, என் கூட இருக்கிறவங்க ப்ரமோஷன் வாங்கி போயிட்டே இருக்காங்க. உண்மைதான். உண்மையும் உத்தமமா இருந்தா அடிச்சு தூக்கி உங்களை குழியில தான் போடுவாங்க. உண்மையும் உத்தமமா இருந்தா 20 வெள்ளிக்காசு உங்களை விற்க தான் செய்வாங்க. உண்மையும் உத்தமமா இருந்தா உங்களை சிறைச்சாலையில் தூக்கி போட தான் செய்வாங்க. ஆனால் ஒரு நாள் வரும், சமஸ்த எகிப்து உன்னை வணங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருங்க. நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாம் தப்பா தான் நடக்கும். இன்னும் தப்பா போகும், இன்னும் சீர்கேடாய் மாறும், இன்னும் பாவமா தான் போகும். இனி நாம கேட்கக்கூடாத கொடுமையான காரியங்களை கேட்கத்தான் போறோம் உலகத்துல. ஏன்னா உலகம் மோசமான உலகம் ஆயிருச்சு. யோசித்து பாருங்க, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, ஆனா குடிக்க எல்லாருக்கிட்டையும் காசு இருக்கு. பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட வழி இல்லை, ஆனா குடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் காசு இருக்கு. அந்த அளவுக்கு உலகம் சீர்கேடாக இருக்கிறது. கண்ணுக்கு முன்னாடி அக்கிரம அநியாயம் கொடுமை நிறைந்திருக்கு. இன்னைக்கு அதை டிவி புரோபகண்டா பண்ணி ஒரு ஜாலியா போடுறாங்க. 140 கோடி மது விற்பனை, 60 கோடி மது விற்பனை சொல்லி ஜாலியா